ராம் சீதா செல்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. அஞ்சலி, சத்யா, பிரியா 3 பேரும் வந்து வெளில வந்து அனுப்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம மகா இது எல்லாத்தையும் வந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. சீதா இது வந்து அர்ச்சனாக்கும் நம்ம மகாவுக்கும் தெரியாது. என்ன மகா, நான் வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறியா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. நீ என்ன முடிவு எடுக்க போகிற? அக்கா, நான் பிரச்சனை பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் மாட்டவே மாட்டேன். நான் கெட்டிக்காரி. நீங்கள் வந்து எதுக்காக வந்து வாலண்டரியா தப்பு பண்ணுறேங்கிற பேரில் வந்து மாட்டிக்கிட்டீங்க. இது உங்கள் மேலே இருக்கிற தப்பு தானே? என்ன மகா, லாஜிக் படி பேசுறியா? நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா? நம்மளும் 2 பேரும் சேர்ந்து தானே தப்பு பண்ணியிருக்கோம். ஆமாம், யார் இல்லைன்னா? அதான் அதுக்குன்னு 4 நாள் வீட்டை விட்டு வெளியே போய் இருங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். மகா, நீ பண்ணுறதுலாம் ரொம்பவே தப்பு. நீ செந்தூரை வச்சு மகா வந்து பழி வாங்கணும்னு நினச்சிருக்கா சீதாவை. ஆனால் கடைசியில் மாட்டினது என் ஃபோன்லேருந்து பண்ணி என்னை மாட்டி விட்ட. அதே மாதிரி விஷால் வச்சு சத்யனை வந்து தூக்க வச்ச. அதே மாதிரி தான் எல்லா காரியம் டாப் டு பாட்டம் எல்லாம் இருந்தது நீ தான். ஆனால் அதுக்கு பின்னாடி நீ என்ன வச்சு நீ ஒன்றா மறைச்சிக்கிட்ட. இதுக்கெல்லாம் காரணம் யார்? அவ்வளோதான் சொல்லுவேன். நான் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. நம்ம 2 பேரும் வீட்டை விட்டு போகிறோமா இல்லை நான் போகிறோமா? நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. ஆதாரத்தை எல்லாத்தையும் வந்து காட்டிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டை விட்டு போகிறோமா இல்லை என்ன பண்ணலாம்? நீயே முடிவு பண்ண அப்படின்னோட மகா வந்து யோசிக்கிறாங்க. அப்போனா இத்தனை நாளாக என் மேலே மரியாதையெல்லாம் இல்லை, அவங்க வஞ்சகத்தோடு தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. சரியான நேரம் பார்த்து இவங்களுக்கு முடிவு கட்டணுங்கிற மாதிரி மகா வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அக்கா, நீங்கள் பண்ணுறலாம் ரொம்ப தப்பாக இருக்குது. நான் தான் இந்த வீட்டோட மருமக. என்னதான் இருந்தாலும் நீ சேதுராமனுக்கு பொண்டாட்டியாக இருந்தாலும் 2வது பொண்டாட்டி. வயசு வித்தியாசத்துலேயே இந்த வீட்டுக்கு மருமகங்கிற பேரில் நான் தான் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது நீ தான் என் பேச்சை கேட்கணும். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் உன் பேச்சை வந்து கேட்குறாங்கன்னா நீ ரொம்ப புத்திசாலியானவன். நான் இப்பயும் சொல்கிறேன், நான் உன்னை பழி வாங்கணும் மாட்டி விடணும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லி அர்ச்சனா வந்து பேசுகிறாங்க. ஆனால் நான் இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கிங்க, நான் எல்லா ஆதாரத்தையும் காட்டுவேன். என்னது ஆதாரத்தை காட்டுவீங்களா? ஆமாம், செந்தூர் நீயும் பேசுனது எல்லாத்தையும் வந்து காட்டிடுவேன். ராம் வந்து உன் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருக்கான்னு எல்லாமே தெரியும். கடைசி நேரத்தில் கூட உன்னால் எப்படியெல்லாம் பிளேட்டை திருப்ப முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் 4 நாள் என்ன 40 நாள் கூட வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் சீதா முன்னாடி நான் அசிங்கப்பட்டு வீட்டை விட்டு போகணுமா? என் குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நீ என்ன முடிவு எடுக்க போகிற? நான் வீட்டை விட்டு போகணுன்னா நீங்கள் தான் போகணும். உன்னை நான் கண்டிப்பாக வந்து மாட்டி விட்டுருவேன். நீயே முடிவு பண்ணிக்கன்னு சொன்னோன்னே சரி பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. உங்களால் எவ்வளோ அழுவ முடியுமோ அவ்வளோ அழுவ சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அர்ச்சனாவை ராம் இவங்களால மன்னிக்கவே கூடாது ராம் அப்படின்னு சொல்லி மகா வந்து அந்த பக்கம் வந்து பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. என்னது பச்சையாக நடிக்கிற மாதிரி தானே தெரியுதுன்னு துரை வந்து எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல அர்ச்சனாவுக்கு எதிராக வந்து காய் நவுத்துறதா நிச்சயம் வாய்ப்பே இல்லையே மகாலட்சுமிலாம். நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்பவே தப்பு. அழுது நாடகம் போட்டு இங்கே என்ன தங்கலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டிங்களா? சத்தியமாக வந்து உங்களை தங்க விட மாட்டேன். எதுக்காக மகா இப்படி பேசிகிட்டு இருக்கா? மகா வந்து கெட்டிக்காரி. அவள் எந்த பக்கம் ட்ராக் போகிறானோ அதே மாதிரி நம்மளும் போவோம்னு சொல்லி அழுகுறாங்க. சத்யா, பிரியா இங்கேருந்து கிளம்புங்க. இனிமேல் நம்ம இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது. சுபாஷ் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னது சுபாஷா, நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சேதுராமன்லேருந்து எல்லாரும் கேட்கும்போது ஏன் புருஷன் என் கூட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமாக இருக்காங்க. அக்கா, என்னக்கா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க தப்பு பண்ணாங்களா? அவங்கள எதுக்கு வீட்டை விட்டு துரத்துறீங்க? நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க. பெத்தவ பொண்ணுங்க வந்து என்னை விட்டு பிரிஞ்சிருப்பாங்களா? என் கூட தான் இருக்கணும். எங்களால் சத்தியமாக வந்து அஞ்சலியை விட்டு எங்களால் வர முடியாது. சித்தி எங்களை தண்டிச்சிடாதீங்க. நாங்கள் 3 பேரும் வந்து தப்பு செஞ்சோமோ நல்லது செஞ்சோமோ ஒரே இடத்துல தான் இருப்போம். அஞ்சலியை விட்டு எங்களால் இருக்க முடியாதுன்னு சொல்லி அழுகுறாங்க சத்யாவும் பிரியாவும். அந்த இடத்துல இதை பார்த்தானு வந்து மனசு கஷ்டமாயிடுது. அக்கா, குழந்தைங்களோட படிப்பு சமாச்சார விஷயம். சரி ரைட்டு விடு. படிப்பை காட்டி வந்து அர்ச்சனாவை இந்த வீட்டில் வந்து தங்க வைக்க போகிறா. அது மட்டும் தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி துரை வந்து ஸ்மெல் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஏய், இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா எனக்கே தெரியுது. ஏண்டி இப்படி பச்சையாக வந்து நடிக்கிறீங்க? அர்ச்சனாவை வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு வந்து பசங்களை கை காட்டி சுற்றி வந்து தொடுறீங்க மூக்கை? இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி துரை வந்து மாஸ் பண்ணுறாங்க. இதான் இவங்களுக்கு கை வந்த கலையாச்சு. வந்து சாமி ரூமில் இருக்கிற ஒரு தட்டை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதில் குங்குமம் விபூதி எல்லாம் இருக்குது. சூடமும் வச்சுருக்காங்க. இதில் அடித்து சத்தியம் பண்ணுங்க, தெய்வத்தை மேலே சத்தியமாக இனிமேல் சீதாக்கு எதிராக ஒரு மூவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது கற்பூரத்தை வந்து ஏற்றிடுறாங்க. சத்தியமாக தெய்வம் சத்தியமாக நான் இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ண சொன்னால அப்படியே வந்து கஞ்சாடையில் வந்து மகா சொன்னால அப்படியே சத்தியம் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல நான் ஒன்றும் அர்ச்சனாவை மன்னிக்கல. அர்ச்சனா பண்ணது மிகப்பெரிய தப்பு. இன்னொரு வாட்டி ஏதாவது அர்ச்சனா அது மாதிரி பண்ணான்னு வச்சுக்கேன், நாளே செவில் பேத்து ரோட்டில் வந்து விட்டுருவேன். ஆனால் அஞ்சலியும் பிரியாவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, சத்தியனையும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தப்பு தானே? அவங்க பெத்த பொண்ணை வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னா 1 வருஷம் படிப்பு கட்டுறோம். அந்த 1 வருஷம் படிப்புக்காக தான் இப்போ இவங்க வீட்டில் இருக்காங்க. ஆனால் இது சரி வராது சம்மந்தி அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம ராஜசேகர் இது இவ்வளவும் ஃப்ராடுத்தனமான வேலை. இதுக்கு டேரெக்டாக சொல்ல வேண்டியதானே? குழந்தைங்களை காட்டி குழந்தைங்களா இதுங்களும் தான் சீதா வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க.
இவங்களெல்லாம் நம்ப முடியாது மாப்பிள. இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க? நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதாவால் எந்த முடிவு எடுக்க முடியல. உடனே ரூமுக்கு தனியாக வந்துடுறாங்க ராஜசேகர். உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல. மாப்பிள்ள இன்னுமா இவங்க செய்கிற ஃப்ராடு வேலையெல்லாம் வந்து நம்புறீங்க? மகாச்சித்தியை மீறி அர்ச்சனாலாம் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ராம், மாப்பிள்ள இதுக்கு பின்னாடி யார் வேணான்னு இருக்கட்டும், உங்களுக்கு பிரச்சனை எது மாதிரி போகுதுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் சின்ன பையனாக இருக்கனால உங்களுக்கு ஃபோக்கஸ் பற்ற மாட்டேங்குது. ஆனால் எனக்கு ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு வாட்டி சீதா வாழ்க்கையில் தப்பு நடந்துருச்சுன்னா திருப்பி இந்த குழந்தைய உங்களால் சேவ் பண்ண முடியுமா? இதில் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். பெத்தவனாக இருந்து சீதாவோட வயிற்றில் விளாட்ற குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம். நான் தாத்தாங்கிற முறையில் நீங்கள் எடுக்க முடியாத நான் எடுக்கிறேன். சீதா நீ கிளம்பு, வீட்டை விட்டு வெளியே வா. நான் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம். இனிமேட்டு இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம ராஜசேகர் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏங்க நான் தான் இருக்கேன்ல. ஏய் நீங்களாம் இருந்துருந்தா சாப்பாட்டில் இந்த மாதிரி கலந்து கொடுத்தாங்க. சும்மா வந்து நான் இருக்கேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து ராஜசேகர் வந்து பேசுகிறாங்க. அங்கிள் நீங்கள் பாசத்தில் பேசுகிறீங்க நல்லாவே புரியுது. மகாச்சித்தியை மீறி எதுவுமே பண்ண மாட்டாங்க. சத்தியமான உண்மை தான். பாஸ் தான் சொல்கிறாருல்லப்பா, நிச்சயம் வந்து இது உண்மை தான். அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்போனா மாப்பிள்ள உங்களுக்காக விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது மாப்பிள்ள, அவ்வளோதான் சொல்ல முடியும். அது பச்சை மண். அதை போய் இது மாதிரி ஈவரக்கம் இல்லாமல் இருக்காங்க. இவங்க வந்து சத்தியம் பண்ணதுனால நம்புறீங்களா? சத்தியத்துக்கெல்லாம் வேல்யூ இல்லை. அடுத்தது பாருங்கள் ஏதாவது ஒரு திட்டத்தை போட தான் செய்வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து துரையும் வந்து பேசுகிறாங்க நம்ம ராஜசேகரம். அங்கிள் நீங்கள் வேறு வந்து அப்பாவை ஏற்றி விடாதீங்க. அப்பா ஏற்கனவே வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. சீதா நான் வந்து உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அதான் பாஸ் தான் சொல்கிறாருல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இவங்க திருந்த மாட்டாங்க. அர்ச்சனாவுக்கு வந்து என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. அர்ச்சனாலாம் ஒரு ஆள்னு சத்தியம் பண்ணதுனால அப்படியே சத்தியத்தை தாண்ட மாட்டலாமா? என்ன சொல்லணும்னு தெரிலன்னு சொல்லி துரை மட்டும் கோச்சிட்டு போகிறாங்க. இப்போ அங்கிளையும் சமாதானப்படுத்தி ஆகணும், ராஜசேகரனுக்கு சமாதானப்படுத்தி ஆகணுமான்னு சொல்லி யோசிக்கும்போது ராஜசேகர் மட்டும் பால்கனியில் போய் நிற்கிறாங்க ரொம்ப சோகமாக. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராக இருக்கார். ஆனால் எல்லாரையும் நம்புறது தானே கெட்ட பழக்கமாக இருக்குது. மாப்பிள்ளை நல்லவராக இருந்தாருன்னா அவர் குடும்பம் எல்லாரும் வந்து அதே மாதிரி இருப்பாங்களா? எவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. இது மட்டும் வேறு இடமா இருந்துச்சுன்னா அவங்கள உரிச்சு எடுத்திருப்பாங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராஜசேகர். ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக வந்து நின்றுட்டுருக்காங்க மகாலட்சுமி. நல்ல வேலை சித்தி எங்கள் 3 பேரையும் பிரிக்கலை. நீங்கள் எப்போதுமே வந்து என்னோட செல்லம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த உங்கள் 3 பேரையும் பிரிப்பேன் அப்படின்னு ராமோட தங்கச்சிக்கிட்ட வந்து அன்பா பாசமாக பேசுகிறாங்க. ஐயோ நம்ம மனசில் இருக்கிற வன்மத்தெல்லாம் வந்து வெளியில் வந்து சொல்லிட்டோம். நம்மக்கிட்ட இருக்கிற 20% ஷேரு, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு எப்படி இருந்தாலும் நம்மளை துரத்தாம விட மாட்டா. இப்போ மகாவை எப்படி நம்ம சமாதானப்படுத்துறது? எனக்கு ஒன்றுமே புரியலையே. நம்ம மனசில் இருக்கிற வஞ்சகத்தெல்லாம் வெளில வந்து சொல்லிட்டோமேங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா. ஒரு பக்கம் வந்து ராஜ்கர் வந்து பால்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்க கிட்ட வராங்க நம்ம சீதா. அப்பா கோவமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா நீயும்மா சத்தியத்தை நம்புற? சே மகாலட்சுமி பேரை கேட்டு தான் அர்ச்சனா கல்பனா எல்லாரும் முடிவெடுப்பாங்க. அப்படி இருக்கும்போதே இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம வேறு மாதிரி தான் கண்ணோட்டத்தில் வந்து பார்க்கணும். எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தால் நீ இப்படி பண்ணுற. பாஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரி முடிவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருங்கம்மா. ஏம்மா திருப்பி ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா கடவுளை கூட நடக்காத விஷயமா அதெல்லாம். தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்லப்பா நான் பார்த்துக்கிறேன்.